எல்லா இடத்துலயும் இந்த எலெக்ஷன் நியூஸ் தான். 2026 எலெக்ஷன் வந்தாச்சு. ஓட் போடணும்னா நமக்கு முக்கியமா ஓட்டர் ஐடி நம்ம கிட்ட இருக்கணும்ல. ஆனா உங்களால ஓட்டர் ஐடி இல்லாமலே ஓட்டு போட முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறீங்களா? அப்ப எப்படி ஓட் போடணும்? போலிங் பூத்ல ஆக்சுவலா என்ன நடக்கும்? ஓட்டர் ஐடி இல்லாம எப்படிதான் ஓட்டு போடுறது? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீடைலாவே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 2026 எலெக்ஷனோட முக்கியமான அப்டேட்ஸையும் நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ கடைசி வரை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு போஸ்டல் டெய்லி தமிழ். நான் மோகனராணி. ஃபர்ஸ்ட், who can vote? யாரெல்லாம் வாக்களிக்கலாம்? 3 எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு வேணும். நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், உங்களுடைய வயசு 18 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்ல 18க்கு மேல இருக்கணும். தேர்ட், ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் தட் போலிங் ஏரியா. இது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தினமும் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் கண்டிப்பா ஒரு போலிங் ஏரியாவா தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியா ஒரு போலிங் ஏரியாவா தான் இருக்கும். சோ நீங்க ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட் தான். நீங்க ஒரு வாடகை வீட்டுல தங்கியிருக்கீங்க, தினமும் அந்த ஏரியால இருந்து தான் நீங்க வேலைக்கு எல்லாத்துக்கும் போறீங்க அப்படின்னா சோ நீங்களுமே ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் தட் போலிங் ஏரியா தான். இதுக்கு உங்ககிட்ட சொந்தமா வீடு இருக்கணும், லேண்ட் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க அந்த இடத்துல தினமும் இருக்கீங்க அப்படின்னாவே நீங்க ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட்டா வந்துருவீங்க. சரி, இந்த 3 கண்டிஷன் இருந்தா போதுமா ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. என்னதான் இந்த 3 கண்டிஷன்ஸை நீங்க மீட் பண்ணியிருந்தாலும் ஓட்டர் லிஸ்ட்ல உங்க நேம் இல்லைன்னா உங்களால ஓட் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்க பேர் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி இல்லைன்னா கூட உங்களால ஓட் பண்ண முடியும். சரி, லிஸ்ட்ல என் பேர் இருக்கான்னு நான் எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அபிஷியல் வெப்சைட்டான eci.government.in இந்த போர்ட்டலுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அங்க சர்ச் யுவர் நேம் இன் இ ரோல் இருக்கும். இ ரோலுங்கிறது எலக்ட்ரோரல் ரோல் தான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு எபிக் நம்பர் காட்டும். அதாவது ஓட்டர் ஐடியோட நம்பர் தான் எபிக் நம்பர். ஸோ அந்த நம்பர் நீங்கள் டைப் பண்ணி எந்த ஸ்டேட் அதை செலக்ட் பண்ணிட்டு கேப்சாவை ஃபில் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்ல இருந்து செக் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக 1950 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா குவரிஸையுமே நீங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் நேம் இருக்கா, போலிங் பூத் எங்கே இருக்கு, எலெக்ஷன் டீட்டெயில்ஸ் என்னன்னு எல்லாமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ ஓட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸை மிஸ் பண்ணாம செக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், நீங்க போலிங் பூத்க்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நீங்க நல்லா செக் பண்ணிட்டு போகணும். ஃபர்ஸ்ட், உங்களோட போலிங் பூத்தோட லொகேஷன் எங்க இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்க ஏரியால இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ், அதாவது வேட்பாளர்கள்லாம் யாரு, எந்த ஏரியா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எலெக்ஷன் டேட் அண்ட் டைமிங்கை நோட் பண்ணுங்க. ஆல்ரெடி அபிஷியல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 23 நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மொபைல் ஃபோன், கேமரா, கேட்ஜெட்ஸ் எதுவுமே போலிங் பூத்துக்குள்ள அலோட் இல்லை. ஸோ ப்ரிப்பேர்டா போனா ப்ராசஸ் எல்லாம் ஸ்மூத்தா முடிஞ்சிடும். இப்போ போலிங் டே ஓட்டிங் ப்ராசஸ் எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம். நீங்க பூத்துக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் போலிங் ஆஃபீஸர் உங்களுடைய நேம் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, உங்களோட ஐடி ப்ரூஃபையும் வச்சு. செகண்ட் ஆஃபீஸர் உங்களோட விரல்ல பெர்மனன்ட் இங்கை மார்க் பண்ணி உங்களோட சிக்னேச்சரை ரெஜிஸ்டர்ல வாங்குவாங்க. தேர்ட் போலிங் ஆஃபீஸர் அந்த பெர்மனன்ட் இங்கை செக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப்பை கையில கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஆஃபீஸர் ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் நீங்க இப்போதான் ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்குள்ள போவீங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குன்னா இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அங்க இருக்கும். அந்த மிஷின் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டோட சிம்பிள் இருக்கும், அதாவது வேட்பாளரோட கட்சி சின்னம் அங்க இருக்கும். பக்கத்திலே ஒரு ப்ளூ கலர் பட்டனும் இருக்கும். சோ உங்களுக்கு யாருக்கு ஓட் பண்ணணும்னு தோணுதோ அந்த கட்சி சிம்பிளுக்கு நேரா இருக்கக்கூடிய பட்டனை நீங்க பிரஸ் பண்ணணும். நீங்க பட்டனை பிரஸ் பண்ண உடனே உங்களுக்கு பீப் சவுண்ட் கேட்கும். பக்கத்துல இருக்கிற லைட்டும் க்ளோ ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம கரெக்டா ஓட் பண்ணிருக்கோமா அப்படின்னு நீங்க செக் பண்றதுக்கு பக்கத்துல VVPAT மிஷின் இருக்கும். Voter Verifiable Paper Audit Trail அந்த மிஷின் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கேண்டிடேட், அதாவது வேட்பாளருடைய நேமும் அவங்களோட கட்சி சின்னமும் அங்க இருக்கும். 7 செகண்ட் வரை மட்டும் தான் அது உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது அந்த கீழே இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ல அந்த சீட்டு விழுந்துரும். இன் கேஸ் நீங்க பட்டனை பிரஸ் பண்றப்போ உங்களுக்கு பீப் சவுண்ட் எதுவும் வரல அப்படின்னா உடனே பக்கத்துல இருக்கிற போலிங் ஆபீசர் கிட்ட நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும். சோ இது ரொம்ப சிம்பிளான ஓட்டிங் ப்ராசஸ் தான். சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் கூட. நெக்ஸ்ட், போஸ்டல் பேலட் பத்தி பார்ப்போம். ஏன்னா எல்லாராலையுமே போலிங் பூத்ல போய் டைரக்டா ஓட் பண்ண முடியாது. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், அதாவது 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, இந்த மாற்றுத்திறனாளிகள், அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷன் டியூட்டில இருக்கிறவங்க எல்லாம் டைரக்டா போலிங் பூத்ல வந்துட்டு ஓட் பண்ண முடியாது. சோ அவங்க எல்லாருமே தபால் வாக்குக்கு எலிஜிபிலிட்டி தான். பட் நீங்க ஃபார்ம் 20 ஃபில் பண்ணாதான் தபால் வாக்கு மூலமா உங்களால ஓட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஒரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. அத்தியாவசிய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தபால் வாக்கு எலிஜிபிள் தான். அந்த வகையில லாஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஷிப்பிங் ஸ்டாஃப், பிஎஸ்என்எல், மெட்ரோ, மீடியா, ஃபுட் சேஃப்டி மாதிரி செக்டார்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தபால் வாக்கு மூலமா அவங்க வாக்க செலுத்துனாங்க. இப்போ வரப்போற எலெக்ஷன்ல புதுசா 5 டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன துறைன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸ், அரசு போக்குவரத்து கழகம், இபி ஸ்டாஃப், மின்சாரத்துறை, டிராபிக் போலீஸ்,
போக்குவரத்து காவல்துறை, பிரிசன் டிபார்ட்மெண்ட், சிறைத்துறை, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம், தீயணைப்புத்துறை, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் தபால் வாக்கு மூலமா அவங்களோட ஓட்டை செலுத்தலாம். சரி, ஓட்டர் ஐடி இல்லாம உண்மையிலே ஓட்டு போட முடியுமா? கண்டிப்பா முடியும். எலெக்ஷன் கமிஷன் அதர் ஆல்டர்னேட்டிவ் போட்டோ ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை நீங்க ப்ரூஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் 12 அப்ரூவ்டு ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கூட நீங்க ஐடி ப்ரூஃபா எடுத்துட்டு போகலாம். இன்கேஸ் உங்களோட பிசிக்கல் ஓட்டர் ஐடி கார்டு மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க ஐடி ப்ரூஃபா எடுத்துட்டு போகலாம். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, MNREGA ஜாப் கார்டு, பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக் வித் போட்டோ. உங்களுடைய போட்டோவோட இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக், போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கை நீங்க எடுத்துட்டு போகலாம். பென்ஷன் டாக்குமெண்ட்ஸ் வித் போட்டோகிராஃப், சர்வீஸ் ஐடென்டி கார்டு issued by central or state government or PSUs, health insurance smart card issued by the Ministry of Labour, smart card issued under the National Population Register, official identity cards issued to MPs, MLAs or MLCs downloaded online, digital voter ID அதாவது e-epic டவுன்லோட் ஃபார்ம்ல இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க வெறும் டிஜிட்டல் ஸ்கிரீன்ஷாட்டோ போட்டோ காப்பீஸை மட்டும் எடுத்துட்டு போக முடியாது. அதை வேலிட் டாக்குமெண்டா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க பிசிக்கல் ப்ரூஃபா எடுத்துட்டு போகணும், அதாவது ஒரிஜினல் ஐடி கார்டை நீங்க எடுத்துட்டு போகணும். ஸோ ஓட் போடுறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தை நீங்க மறக்கவே மறக்காதீங்க. உங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஓட்டர் ஐடி இல்லைன்னா கூட உங்களால ஓட் போட முடியும். உங்களோட போலிங் பூத் அட்ரஸ் எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. வேலிட் ஒரிஜினல் ஐடி கார்டை நீங்க எடுத்துட்டு போகணும். அதுவும் பிசிக்கல் காப்பி தான், டிஜிட்டல் காப்பி நாட் அக்செப்டட். மொபைல் போன், கேமரா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் பூத்துக்குள்ள அலோட் இல்ல. சோ எடுத்துட்டு போறத அவாய்ட் பண்ணுங்க. லாஸ்டா நீங்க யாருக்கு ஓட் போட்டேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஓட்டிங் ப்ராசஸ் எப்படின்னு ரொம்ப டீடைலாவே பார்த்தோம். ஓட்டர் ஐடி இல்லைனாலும் அதர் டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்மளால ஓட்டு போட முடியும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீடைலாவே நம்ம பார்த்தோம். ஓட் போடுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். அதுதான் நம்மளோட ஃபியூச்சரை டிசைட் பண்ற ஒரு பெரிய பவர். சோ மறக்காம இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா உங்களோட ஓட்டை போடுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.